அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோங்க. இதுல நம்ம ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப்ஸோட வீடியோஸ் போடுறது மூலமா நிறைய மாணவ மாணவிகள் பயனடைஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில இந்த வருஷம் மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோ. அந்த ஸ்காலர்ஷிப் யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க பல்வேறு வகையான படிப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல இப்ப நான் சொல்ல போறது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறதா இதோட பெயர். இது என்ன பர்பஸ்க்காக தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் பொருளாதார ரீதியா பின்தங்கின மாணவ மாணவிகளுக்கு வந்து தர்றாங்க. எவ்வளவு வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ரூ. 1,00,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து தர்றாங்க. சரிங்களா? மொத்தம் 4 வருஷத்துக்கு சேர்த்து ரூ. 4,00,000 வந்து நம்மளுக்கு வந்து தர்றாங்க. இதை நீங்க கல்லூரி கட்டணத்துக்கு பயன்படுத்திக்கலாம், விடுதி கட்டணத்துக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல உங்களோட அகாடமிக் ஓரியன்டான எக்ஸ்பென்சஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து எத்தனை பேருக்கு தரப்போறாங்க? 125 காலேஜில் இருந்து 318 மாணவ மாணவிகளுக்கு தரப்போறாங்க. சரிங்களா? இப்ப வந்து இதுவரைக்கும் கொடுத்தது 318 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 230 ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்க்கப்படுறது என்னன்னா, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அவங்க குடும்ப வருமானங்கிறது ரூ. 6,00,000 மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலரா பிஇ, பிடெக் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். குடும்ப வருமானம் ரூ. 6,00,000 மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி வேற எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்காத ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி என்னென்ன கல்லூரிகள்ல வந்து படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது இங்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எம்ப்ளாயிஸோட குழந்தைகளுக்கு இது கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான். ஆல்ரெடி 2வது வருஷமோ, 3வது வருஷமோ, 4வது வருஷமோ படிக்கிறவங்களுக்கு கிடையாது. முக்கியமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. பியூர்லி பிஇ, பிடெக் ப்ரோக்ராம் படிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூயல் டிகிரி படிக்கிறவங்க, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க, பார்ட் டைம்ல படிக்கிறோம், டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம், அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடையாது. ஒன்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. 4 வருடங்களுக்கும் தர்றாங்க. வருடம் ரூ. 1,00,000 சொல்லி மொத்தம் 4 வருஷத்துக்கும் செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது அவைல் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தரல. 2வது இதுல இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ்க்கு தான் தர்றாங்க. ப்ரீவியஸா இருந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம். அதை பார்த்துட்டு நிறைய பாய்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் பாய்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பே கிடையாதான்னு கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம்ங்கிறது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தர்றாங்க. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பாய்ஸ். ஏன்னா மற்ற ஸ்காலர்ஷிப்ஸில் வந்து பர்டிகுலராகவே அவங்க வந்து கேர்ள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ இந்த வியூ ஆல் காலேஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. அந்த பிடிஎஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன காலேஜை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதில் தமிழ்நாட்டில் வந்து என்ன காலேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்னென்ன கல்லூரிகளை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள். இதில் வந்து தமிழ்நாட்டோட கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதில் தமிழ்நாட்டோட சேர்ந்த கல்லூரிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இது கிடைக்குதுங்க. ஐஐடி மெட்ராஸில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ஐடியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் செக் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. இது போக வந்து வேற என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கிறது விஐடியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், ஜிசிடி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இது மாதிரி கல்லூரிகளோட லிஸ்ட் வந்து இவங்க கண்டினியூஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேரலாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கல்லூரிகளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிய வருங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20
2026 கொடுத்துருக்காங்க. இது போக இதுலேயே இந்த ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் வந்து கேள்விகள் இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாகவே நீங்கள் வேறு எந்த வெப்சைட்டும் போக தேவையில்லைங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்காலர்ஷிப் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தீங்கனாலே போதும். அந்த வெப்சைட்டுக்கு நேரடியாக போகும். அதில் போயிட்டு அப்ளை நவுன்னு இருக்குங்க. அதில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இது போக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்காலர்ஷிப் வீடியோஸில் எண்டில் சொல்லுவேன். என்னன்னா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப்பை மட்டும் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கலைங்கவும், ஓகே இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது இந்த ஸ்காலர்ஷிப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் தான் வாங்குறாங்க, இல்லை ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கண்டினியூஸாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அந்த கம்பெனிக்காரங்களோட முடிவு தான். இது வந்து அவங்க கட்டாயம் கொடுக்கணும்னு கிடையாது. இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக தான் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நம்ம வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும். கண்டினியூஸாக வெயிட் பண்ணணுங்க. முதல்ல பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே நிறைய பேத்துக்கு அந்த பொறுமைங்கிறது இல்லை. சில பேத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் படிக்கிறப்ப கிடைச்சிருக்குங்க, 3வது வருஷம் படிக்கிறப்ப கிடைச்சிருக்கு. சில பேர்லாம் 20, 30 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்காலர்ஷிப்ங்கிறது கிடைச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இப்பயும் சொல்கிறேன், அப்ளை பண்ணுற முதல் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காது. 2வது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுங்கிறது அந்த கம்பெனியோட முடிவு தான். ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறேன், நான் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்க. இது கொடுக்கறதும் கொடுக்காததும் அந்த கம்பெனியோட முடிவு தான். பட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தால் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.